ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசன் தொடங்க இன்னும் 10 நாட்களே இருக்கிற நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சி முகாமிலிருந்து தோனி குடும்பத்துடன் வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் கேப்டனான தோனி 5 முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்றிருக்கிறாரு. சென்னை ரசிகர்கள் காட்டிய அன்பு காரணமா ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து வெளியேறாம தோனி தொடர்ந்து சென்னை அணிக்காக விளையாடி வராரு. கடந்த 2023ஆம் ஆண்டு கேப்டன் பதவியில தோனி இருந்தப்போ சிஎஸ்கே 5வது முறையா சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதனை அடுத்த சீசன் தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பு கேப்டன் பதவியில இருந்து ராஜினாமா செய்வதா அவர் அறிவிச்சாரு. இப்படி இருக்க சென்ற சீசன்ல சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியல்ல 5வது இடத்தையே பிடிச்சது. அதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாம வெளியேறிச்சு. இந்த நிலையில தான் தோனி தற்போது 43 வயது ஆகி இருக்கும் போதும் மேலும் தன்னுடைய சம்பளத்தை 4 கோடி ரூபாயா குறைச்சு கொண்டு தோனி இந்த சீசனோட ஐபிஎல் போட்டிக்கு டாடா காமிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சென்னை அடுத்த நாவலூர்ல சிஎஸ்கே அணி பயிற்சி மேற்கொண்டு வராங்க. இந்த தருணத்துல சிஎஸ்கே அணியோட பயிற்சி முகாமில இருந்து தோனி மற்றும் அவருடைய மனைவி சாக்ஷி ஆகியோர் வெளியேறி இருக்கிறாங்க. தோனி தன்னுடைய குடும்பத்தோட சென்னை விமான நிலையம் சென்றதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் சீசன் தொடங்க 10 நாட்களே இருக்கிற நிலையில தோனி ஏன் சென்றிருக்காரு அப்படின்னு புலம்பி வந்தாங்க. ஒருவேளை தோனிக்கு காயம் ஏற்பட்டு விட்டதா இல்ல தோனி வேறு ஏதேனும் பிரச்சனையா அப்படின்னு பலருமே சந்தேகம் எழுப்பி வர்றாங்க. இந்த நிலையில தான் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. தோனியின் நெருங்கிய நண்பரான பண்டினோட அக்காவோட கல்யாணத்துக்கு அவர் சென்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாவே இப்போ தோனி சென்னையை விட்டு வெளியே சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது.